வணக்கம். ஸ்ரீ வாபாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி யாருக்கு வாழ்க்கையில தடை தாமதம் ஏற்படும் சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஒரு சிலர் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, உடனே வெற்றி கிடைக்காது. ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இடையே ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். இது போன்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதற்கான ஜோதிட விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஜாதகத்துல லக்கணமும் லக்ன அதிபதி கெட்டு போயிடுச்சா இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். விரிவாக பார்ப்போம். விதி 1. லக்னத்தில் சனி ராகு கேது அதாவது ஒரு ஜாதகத்துல லக்கணத்துல சனி ராகு அல்லது கேது இருந்து எந்த ஒரு சுபகிரக தொடர்புமின்றி பாவத்தமாக இருக்க வேண்டும். இது முதல் விதி. இரண்டாவது விதி என்ன சொல்லி பார்க்கும்போது, லக்கண அதிபதியோட சனி ராகு கேது, அதாவது இரண்டாவது விதி என்ன சொல்லி பார்க்கும்போது, லக்ன அதிபதியோட சனி ராகு கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி. மூன்றாவது விதி என்ன சொல்லி பார்ப்போம். லக்ன அதிபதி பகை, நீசம், வக்ரம். அதுக்கு அடுத்த விதி லக்ன அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் இருத்தல். 6, 8, 12ஆம் வீட்டு. அதாவது வாழ்க்கையில தடை தாமதம் யாருக்கு ஏற்படும் சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்துல லக்கணத்துல சனி ராகு கேது இருந்தாலும் சரி, லக்ன அதிபதியோட சனி ராகு கேது இருந்தாலும் சரி, லக்ன அதிபதி போய் பகை நீசம் வக்ர நிலையில் இருந்தாலும் சரி, லக்ன அதிபதி 6, 8, 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, இது போன்ற அமைப்பு ஏற்படும். அதாவது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு மேச லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்ன அதிபதி யான்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் நீசமாக இருக்கான்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு லக்கணத்தில் ராகு கேது. இந்த லக்கணத்தை சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம், 3ஆம் பார்வையாக. ஓகே, சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறான்னு வச்சுக்கலாம். இது போன்ற அமைப்பு இருக்கும்போது, அதாவது ஜாதகத்தில் லக்கணத்தை பாருங்கள், லக்ன அதிபதி கெட்டு போயிட்டாரு. லக்கணத்தில் ராகு கேது இருக்குது. லக்கணத்தை சனியை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலும் சரி, எவ்வளோதான் கடின உழைப்பு போட்டாலும் சரி, வாழ்க்கையை உடனே முன்னேற முடியாது. ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்களுக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்கும். இதற்கான எளிய பரிகாரம் என்ன சொல்லி பார்க்கும்போது, இது போன்ற ஜாதக அமைப்புள்ளவர்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யும்போது இது போன்ற பாதிப்பு குறையும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.